பிரியமானவர்களே, தேவனுடைய பிரதான கிருபையினாலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கிருபையினாலே தேவ பலத்தினாலே நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்குறவங்க மிகுந்த வாஞ்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறாங்கன்னா ரீசன் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க தேவனுக்கு பயப்படுகிற பயமுள்ள நபராக இருக்கிறாங்க. ரெண்டாவது, எப்படியாலும் கர்த்தருடைய வருகையில் பங்கடையணும். ஒருவேளை மரணத்தின் மூலமாகவோ அல்லது அந்த வருகையில் ஆண்டவருடைய கிருபையினாலே எப்படியாவது எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொல்லி மிகுந்த வாஞ்சியோடு தாகத்தோடு இருக்கிறாங்க. ஒருவேளை அவர்கள் வாழ்க்கையில் பல கோடிக்கணக்கான பணங்களை பார்த்துருக்கலாம், மகிழ்ச்சியான லோகத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லாம் நிறைய இருந்தாலும் நித்தியத்தை குறித்த ஒரு வெளிச்சம், நித்திய வாழ்க்கை குறித்த ஒரு அறிவை தேவ கிருபையினால பெற்றிருக்கிறபடினால எப்படா இந்த வார்த்தை வரும், எப்படா இந்த செய்தியை என் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உண்மையாக பாரத்தோடு ஊழி செய்கிற ஊழியக்காரங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி தாகத்தோடு செய்கிற பிள்ளைகளை நான் பார்க்குறேன். அதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ நீங்கள் செய்கிற இந்த நற்கிரியை உங்களோடு நின்றாது இந்த ஆசீர்வாதம். உங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இது போயிட்டே இருக்குங்க. அந்த கண்டினியூஷன் பிளெஸ்ஸிங்ஸ் போயிட்டே இருக்கும். அது யாருமே தடுக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த வார்த்தை நீங்கள் கேட்குறதே பார்த்தீங்கன்னா உங்கள் முற்பிதாக்கள் உங்கள் முன்னோர்கள் செய்து கண்ணீர் நிறைந்த ஜெபம், அவங்க செய்த நற்கிரியை பரலோகத்தின் தேவன் கேட்டாரு, பார்த்தாரு. அதோடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இதோ உங்களுடைய விடுதலைக்காக எது மெய்யான சந்தோஷம் அல்லது யார் உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை தரக்கூடியது இந்த பூமியில் ஒரு பகுதியை நம்ம மட்டும் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 39ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 8 verse 39. அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரியும் அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான். அந்த மந்திரி தேவனுடைய கிருபையினால சந்தோஷத்தோட தன் வழியிலே போனானா. இதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல ஒரு இடத்துல கூட மனுஷர்களை புகழ்ந்தோ இல்லை பாராட்டிக்கிட்டோ இல்லாட்டி ஒரு பெரிய விழா எடுத்தோ கொண்டாடிக்கிட்டு இருக்கலாங்க. அவங்க என்ன பண்ணாரு, பிலிப்பை கர்த்தருடைய ஆவியானவர் ரதத்தில் கொண்டு போய் சேர்த்தாரு. அந்த மந்திரி என்ன படிக்கிறோம் என்ன புரியாமல் படித்து கொண்டிருந்த அந்த ஏசாயா புஸ்தகத்திலேருந்து ஆவியானவர் பிலிப்பை கொண்டு விளக்கினார். அதுக்கு இனி தடையென்ன என்று சொல்லி ஞானஸ்தானம் பெற்றார். அவர்கள் தண்ணீர்லேருந்து மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பின்பு பிலிப்பை கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து தன்னுடைய ஊழியத்துக்கு நடத்த அவர் கொண்டு போய் போனார். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இவர் மூலமாக அங்கே ஊழியம் நிறைவேறிட்டு அந்த ஊழியம் நிறைவேறி நிமித்தம் யாருக்கு சந்தோஷம்? முதலாவது பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் தேவனுக்கு சந்தோஷம். மனிதராக என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சொல்வாங்க, தேவ கிருபினால ஒரு வைதிக பிராமண குடும்பத்தில் நாங்கள் பிறந்து வளர்ந்தவங்க தான். இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் அல்லது பலவிதமான வேலை வாய்ப்புகள் இந்த பூமியில் எனக்கு மாத்திரமல்ல என் மனைவிக்கும் உண்டு. என் பிள்ளைகளையும் தேவ கிருபினாலே ஊழிய வாஞ்சியோடு கூட தான் தேவ கிருபினால் நடத்தி கொண்டிருக்கிறோம். எதுக்கு இது நாங்கள் சொல்கிறோன்னா, இந்த பூமியில் எது சந்தோஷம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்வது தாங்க சந்தோஷம். 2 நண்பர்கள் பேசி கொண்டு இருந்தாங்களாம். அதில் ஒரு நண்பர் சொன்னாரா, தேவ உனக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னா எல்லா தோஷமும் போயிடும்டா அப்படின்னாராம். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அந்த இருளான காரியத்தில் இருந்தபோது அவங்களுக்கு அந்த ஏதோ இந்த தோஷம் அந்த தோஷம்னால கல்யாணம் ஆகாமல் இருந்தது போல் அது எதையோ சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னாராம், இவனும் சீரியஸா அப்படியா தெரியாமல் போச்சு எத்தனால அப்படின்னாடா தோஷம் நீங்கும் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னானா சந்தோஷம் அப்படின்னு. ஒருவேளை வேடிக்கையாக நான் சொல்வது போல இருந்தாலும் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க காரணம். அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இந்த உலக ரீதியான அல்லது சரீர பிரகாரமான சந்தோஷத்தை எவ்வளோதான் இன்றைக்கி மனுஷர்கள் நாடி தேடி போனாலும் அவைகளும் புளித்து விடுகிறது, இல்லாட்டி அவைகளும் போர் அடித்து விடுறது, இல்லைன்னா அவைகளால் எதிர்பார்த்த நிலையான நித்தியமான நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கிறது இல்லைங்க. சரி, லோகத்தில் விரும்பின பொருளெல்லாம் வாங்கிடுவோம், ஆசையெல்லாம் சம்பாதிச்சுக்கிடுவோம், இப்படி என்று ஓடினாலும் அதுலேயும் ஒரு தீங்கு அல்லது ஒரு வெற்றிடம் காணப்படுது. இப்படி சொல்லிக்கொண்டே இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனைனா, பிலிப் தன்னுடைய வேலையை அந்த பிலிப்புங்கிற கர்த்தருடைய மனுஷன் தேவன் எந்த சித்தத்துக்கு அந்த ரதத்தோடு இணைத்தாரோ அந்த சித்தம் நிறைவேறி முடிஞ்ச உடனே அடுத்த ப்ராஜெக்டுக்கு இல்லை அடுத்த ஒரு ஊழிய காரியங்களுக்கு அடுத்து அவர் பல மக்களுக்கு பிரயோஜனப்பட என்ன பண்ணார், கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய தாசனை திருப்பி கொண்டு போனார். இன்றைக்கும் கூட உங்கள் அநேகர் தேவையே இல்லாமல் மனுஷ பிரியராக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க.
இந்த கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த ஊழியக்காரங்களுக்கு இந்த ஊழியக்காரிகளுக்கு கூஜா தூக்குற, நான் சொல்கிறதுனால கோபிக்காதீங்க, ஜால்ரா அடிக்கிற கூட்டம் நிறைய இருக்குதுங்க. நான் சொல்கிறது உண்மை உத்துவமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்காய் நீங்கள் பரிந்து பேசுகிறது என்ன இருக்கணும், முழங்காலில் இருக்கணும். சும்மா வெளியே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி உளறி கொண்டு கர்த்தருக்கு விரோதமான பாவத்திலும் ஒளியின் தூதனை போல வேஷம் தரித்த ஆவிகளுக்கு இடம் தந்தவர்கள், வலு சர்பத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்தவர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் இன்னைக்கு மனுஷர்களை, குடும்பங்களை, அது சபைகளை, தேசங்களை கரைப்படுத்தி அவமானப்படுத்தி இன்னைக்கு தீமைக்குள்ளாக நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இது என்ன பெரிய ப்ராப்ளம்னா, இது தவறுன்னு தெரிஞ்சும் சிலர் சொல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பேசாமல் இருக்காங்க பாருங்க, அதுதான் பெரிய பாவம். நமக்கு என்னப்பா, அது கர்த்தரை பார்த்துப்பார். நமக்கு என்னப்பா, நம்மளை ஆத்மா காப்பாற்றிட்டு போனோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட சுயநலவாதிகள் ஒரு நாளும் ஒருபோதும் பரலோகத்துக்கு போக முடியாது என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அதுக்காக எப்போ பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் குறை கண்டுபிடிங்க, எல்லாருக்கிட்டையும் இருக்க குறைகளை போய் வெளியே சொல்லிட்டு இருங்க. நான் சொல்லலை. அன்னைக்கு நோவாவுடைய நிர்வாணத்தை ஒரு மகன் போய் வெளியே சொன்னான், சபிக்கப்பட்டு போனான். ஆனால் இன்னொரு மகன் அந்த நிர்வாணத்தை பார்க்காதபடி பின்னாக வந்து போர்வையை போத்தினான். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, சில காரியங்களை ரகசியமாக ஆலோசித்து அந்த தீமை நடப்பிக்கிறவர்களை அழைத்து கண்டிப்பது, திருத்துவது நல்லது. சிலருக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊருக்கு அடங்காது வீட்டுக்கு அடங்கும்பாங்க. சிலர் சொல்லுவாங்க வீட்டுக்கு அடங்காது ஊருக்கு அடங்கும்பாங்க. அதே போல் சில காரியங்கள் நடைபெறுவது அவசியமாக இருக்குது. எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, சந்தோஷத்தை கெடுக்கிற ஓநாய்களை குறித்து கவனமாக இருங்க. திருச்சபையாரே, பேராயர்களே, ஆயர்மார்களே, ஊழியக்காரர்களே, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவன் உங்களை நம்பி அந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். தயவு செய்து அன்னைக்கு மிஷினரிகள் எவ்வளவு வேதனைப்பட்டு பாரப்பட்டு நம்முடைய தேசத்தை மேல் கரிசனை கொண்டு அவர்கள் தங்களுடைய சரீரத்தில் வர வேண்டிய சந்தோஷம், அல்லது தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய தேசத்தில் இருந்தால் அந்த இங்கிலாந்து தேசத்தில், ஐரோப்பிய தேசத்தில் அவங்க பாட்டு சுகபோகமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் துறந்து எல்லாவற்றையும் வெறுத்து ஆத்துமாக்கள் வேண்டுமே, அழிந்து போகிற ஜனங்களை சந்திக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி கண்ணீரோடு கூட வந்தாங்களே, அவங்களுக்கு எது சந்தோஷமாக இருந்தது? இங்கே இருக்கக்கூடிய குஷ்டரோகிகளை கண்டபோது அவர்களை தொட்டு அவர்களுக்கான ஹீலிங் கொண்டு வந்தாங்க, அதுதான் சந்தோஷமாக இருந்தது. அவர்களுக்கு எது சந்தோஷமாக இருந்தது? இங்கே இருக்க குறிப்பிட்ட ஒரு மக்கள் மட்டும்தான் படிக்கணும், மற்றவங்களாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி முட்டாளாக்கி வச்சுருந்தாங்க தெரியுமா? சின்ன உதாரணம், ஒரு கணவன் இறந்து போனால் உடனே மனைவி கூடவே சாகணும்னு சொல்லி உடன்கட்டை அனுபவம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்டதான தீங்கெல்லாம் உடைச்சது அது ஒரு மிஷினரிங்க, வில்லியம் கேரி போன்றதான இன்னும் எத்தனையோ மனிதர்களை நான் சொல்ல முடியும். எதுக்கு நான் சொல்கிறேன், எது சந்தோஷம் அவர்களுக்கு கொடுத்தது? இந்தியா கல்வி அறிவில் வந்தது காரணம் என்ன? இவ்வளோ தேசங்களில் இன்னைக்கு அநேக அருமையான மெடிக்கல் காலேஜஸ், லா காலேஜஸ், இன்னும் அருமையான இன்ஜினியரிங் காலேஜஸ் இப்படி தோன்றதுக்கு யார் மூல காரணம்? யார் விதை போட்டது? மிஷினரிகள். தமிழுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டது யார்? பல அறிஞர்கள் இருந்தாலும் அதை ஆரம்பித்தது யார்? சீகன் பால்கிற அருமையான அந்த பீச் மணலில் தமிழ் எழுத பழகி முதலாவது தமிழ் வேதாமத்தை கொண்டு வந்தது அவர் தாங்க, புரட்சியாளர்கள். இப்படி சொல்லி கொண்டு இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், அவங்க வேலை முடிஞ்சதோ உடனே ஆவியானவர் பிலிப்பை அவன் வேறு இடத்துக்கு எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போனார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், தயவு செய்து ஊழியக்காரர்களை தலையில் தூக்கி வச்சு ஆடாமல், இன்றைக்கி நான் சொல்கிறது ஒரு வேளை உங்களுக்கு கஷ்டப்பாக இருக்கும், மனம் திரும்புங்க, கேளுங்க. ஆண்டவரை நாங்கள் இருதயத்தில் வைத்து அவர்களுக்காக ஜெபிக்க கற்றுத்தார். அவர்கள் செய்யக்கூடிய தவறான உபதேசங்கள் அல்லது தவறான வாழ்க்கை அல்லது பொருளாசைக்கு இடம் கொடுத்தும் பலவித உலகாசைக்கு இடம் கொடுத்து டீவியேட் பண்ணுறாங்கப்பா, அப்படிப்பட்டவர்கள் அவர்களை கர்த்தர் சந்திப்பீராக, அவர்கள் மாற்றுவீராக சொல்லி பாரப்பட்டு செபிங்க. தயவுசெய்து ரசிகர் மாதிரி போயிடாதீங்க, அது கர்த்தர் அருவருக்கிறார். அப்போது இங்கே பார்க்குறோம், அந்த பிலிப்புங்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர் திரும்ப கொண்டு போயிட்டார். இந்த ராஜா மந்திரி என்ன சொல்லியிருக்கலாம், ப்ளீஸ் என் கூட வந்து கொஞ்சம் நாள் ஸ்டே பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு டாக்டரேட் பட்டம் தரேன், நான் உங்களுக்கு இதை தரேன் அதை தரேன், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெரிய பொன்னாடியாக தரேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்யலைங்க. அவர் தன் வேலையை முடிச்சு போனார். அடுத்தது நடந்தது, சந்தோஷமாக தன் வழியில் போனார். என் அன்பானவர்களே, மறுபடியும் சொல்கிறேன், we are all tools. நாங்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள்.
ஒரு கருவியாக இருக்கிறோம், அவ்வளோதான். தயவுசெய்து நீங்களும் நானும் கும்பிட வேண்டியது ஆண்டவராக இயேசுவை மாத்திரமே. நீங்களும் நானும் ஆராதிக்க வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே. நீங்களும் நானும் வைராகியமாக பின்பற்ற வேண்டியது நமக்காக ரத்தம் சிந்தி மீட்ட இயேசுவின் வார்த்தைகளை மாத்திரமே. தயவுசெய்து இதை மறந்துடாதீங்க. உங்களுக்காக நான் இப்போ பாரத்தோடு ஜெபிக்க போகிறேன். உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறது உங்களுடைய தவறான கொள்கையை நான் கர்த்தருடைய ஆவியினால சொல்லுகிறேன். துருபதேசத்தை விட்டு விலகி ஓடு. எதையெல்லாம் விட்டு ஓடணும் தெரியுமா? 2 தீமோத்தேயு புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை படித்து பாருங்கள். அவங்களெல்லாம் விட்டு விலகி ஓடுன்னு பவுல் சொல்கிறார். நாம வெறுமையாக்குமா? இன்னைக்கு இதயத்தை நேராக்கி ஆண்டவரே எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். அதே நேரத்தில் ஆண்டவரை விலக வேண்டியவர்களை விட்டு விலகினாதான் என் ஆத்மா கெட்டு போகாது என்பதை கர்த்தர் இந்த மனுஷன் மூலமாக நீ பேசியிருக்கிறீர். இந்த வார்த்தைக்கு நான் மதிப்பு அளிக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன். தகப்பனே, என்னை உணர்த்தும், என்னை உணர்வுள்ளனாய் மாற்றும் என்று சொல்லி கர்த்தர் பின்னாடி வாங்க. மறுபடியும் சொல்கிறேன், யாரும் எந்த ஊழியர்களுக்கோ ஊழியக்காரர்களுக்கோ ரசிகராக போயிடாதீங்க. உங்கள் ஆத்மா கெட்டு போயிடும். நான் மறுபடியும் சொல்கிறேன், பரலோகத்தின் தேவன் சீக்கிரம் வரப்போகிறேன். உன் சந்தோஷத்தை கெடுக்கிற அந்த கீழ்ப்படியாமை விட்டு வெளியே வா. உங்களுக்காக ஜெபிக்கிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. எங்கள் மூலம் வெளிப்படுற ஆலோசனைகளை, தீர்க்க தரிசன வார்த்தையை நம்பி கனம் பண்ணுங்க. அதுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா 2 நாளாக 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், அப்போது நிலை பெறுவீர்கள். 2வது தான், கர்த்தருடைய தீர்க்கதரிசி வார்த்தையை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஆக இந்த ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைப்படி இந்த தெய்வீக ஆலோசனை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்பி வாழ உதவி செய்யும். எல்லா விதமான துருபதேசங்களை பரப்புகிற அல்லது பொல்லாப்பை நடப்பிக்கிற ஆவியானவருக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த பொல்லாத ஆவிகளை இனம் கண்டு கொண்டு அவைகளை விட்டு விலகி ஓட நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. தயவு செய்து ஆண்டவரை உம்மை தவிர வேறு யாரையும் ஆராதிக்காதபடி, உம்மை தவிர வேறு யாரையும் சேவித்து விடாதபடி நேசிக்கட்டும், கனம் பண்ணட்டும். ஆனால் ஆராதனை உமக்கு மட்டும் செய்யட்டும். கிருபை பாராட்டும், தொடர்ந்து வழி நடத்தும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை விட்டு விலகுகிற துன்மாக்கர்களை கர்த்தர் சந்திக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன்ற எதிர்ச்சலோடு இருக்கிற ஆவிகளை கர்த்தர் கடிந்து கொண்டு வாஞ்சியோடு ஆண்டவரை தமிழ் பேசக்கூடிய, தமிழ் புரிந்து கொள்ளக்கூடிய அத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு இது போய் சேர உதவி செய்யும்ப்பா. இயேசுவே எங்கள் ராஜா, இயேசுவே எங்கள் ஹீரோ. நன்றி ஆண்டவரே, புகழும் துதியுமாக்கி மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன ஆலோசனை நிறைந்த வார்த்தை. இதுக்கு கீழ்ப்படுகிறவங்க தயக்கம் இல்லாமல் எல்லாருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.